இப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராக நாம் செல்லலாம். எல்லாரும் இந்த வாரம் பைபிள் வாசித்தீங்களா? பைபிள் வாசித்தீங்களா இந்த வாரம்? சரி, இந்த வாரம் வாசிக்கலன்னா வர்ற வாரம் என்ன பண்ணுங்க, வாசிங்க. ஏன் சொல்றோம்? நீங்க கடவுளை பத்தி நல்லா என்ன பண்ணணும், தெரிஞ்சுக்கணும். நீங்க நீதி நியாயம்னா என்னென்ன பண்ணணும் தெரிஞ்சுக்கணும். அதற்காக என்ன பண்ணணும், பைபிளை வாசிக்கணும். இப்போ இந்த பைபிளை வாசிக்கிறதுல ஏற்கனவே உங்களுக்கு நிறைய காரியங்களை சொல்லி கொண்டு வருகிறேன். வேத வசனத்தை வாசிப்பதிலே பல விதங்கள் இருக்கிறது. ஒன்று முரட்டாட்டமான ஒரு விதம், அதாவது முரட்டாட்டமான விதத்துல பைபிள் வாசிக்கிறது. அது எப்படின்னு கேக்குறீங்களா? சரி, சொல்றேன் கேளுங்க. சிலர்கிட்ட கேட்பாங்க, சிலர் நான் முன்னாடி காலேஜ் படிக்கும் போது என்கிட்ட கேட்பாங்க, உங்களுக்கு நீச்சல் அடிக்க தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. உடனே நான் சொல்லுவேன், ஆமா எனக்கு தெரியும் அப்படின்வேன். என்ன நீச்சல் அடிப்பீங்க? கடபார நீச்சல் அப்படின்வேன். என்ன நீச்சல்? கடபார நீச்சல். அப்படின்னா என்ன அர்த்தம்? கடபாரையை தூக்கி கணத்துல போட்டீங்கன்னா அது என்ன பண்ணும்? நேரா உள்ள போயிடும். அந்த நீச்சல் தான் எனக்கு தெரியும் அப்படின்னு நான் சொன்னேன். என்னை தூக்கி கிணத்துல போட்டீங்கன்னா எங்க போயிடுவேன்? நேரா கீழே போயிடுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீச்சலே அடிக்க தெரியாதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ அது மாதிரிதான் முரட்டாட்டமான வேத வாசிப்பு அப்படின்னா என்ன அர்த்தம்? வேதத்தையே வாசிக்கிறது இல்லை, வேத வசனத்தையே என்ன பண்றது இல்ல, தொடர்றது இல்ல, பைபிளையே கையில என்ன பண்றது இல்ல, எடுக்கிறது இல்ல. அதுக்கு பேர் தான் என்ன வாசிப்பு? முரட்டாட்டமான வேத வாசிப்பு. அப்படின்னா என்ன? எனக்கு கடவுளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை, எனக்கு நீதியாய் நடக்க வேண்டிய என்ற அவசியம் இல்லை, நான் நியாயமாய் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்ற அவசியம் எனக்கு இல்லை, நான் நன்மை செய்ய வேண்டும் என்ற அவசியம் எனக்கு இல்லை. ஆகவே எனக்கு இந்த வேத வசனம் என்ன இல்லை, தேவையில்லை, அவசியம் இல்லை. இப்போ நான் இதை சொல்லிட்டேன்னா யூடியூப்ல போட்டுருவேன். இதை மட்டும் கட் பண்ணி எடுத்து என்ன பண்ணுவாங்க, இந்த பாஸ்டர் எது அவசியம் இல்லைன்ட்டாரு, பைபிளே அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டாரு, பைபிள் தேவையில்லைன்னு சர்ச்சில் என்ன பண்றாரு, பிரசங்கம் பண்றாருன்னு சொல்லி என்ன பண்ணிடுவாங்க, என்னை பத்தி, என்ன பிடிக்காதவங்க அப்படி கூட சொல்லுவாங்க. ஆனா நான் என்ன சொல்லிட்டு வரேன், பைபிள் வாசிக்கிறத பத்தி சொல்லிட்டு வரேன். ஸோ உங்களுக்கு தான் என்ன, நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு தான் தெரியும், அல்லது இந்த வீடியோ முழுமையா பார்க்குறவங்களுக்கு தான் நான் என்ன சொல்றேன்னு தெரியும். சோ முதல் வேதத்தை வாசிக்கிற முறை முரட்டாட்டமான முறை. இரண்டாவது, மூன்றாவது முறை சடங்காச்சாரமான மத ரீதியான ஒரு முறை. சடங்காச்சாரமான முறை, மத ரீதியான முறைனா என்ன அர்த்தம்? ஏதோ கடமைக்கு, நான் கிறிஸ்தவன் அதனால கடமைக்கு என்ன பண்ணுவேன், பைபிளை வாசிப்பேன், பைபிள்ல டெய்லி ஒரு முத்தம் கொடுப்பேன், பைபிளை என் தலைமாட்டில் வச்சுக்குவேன், பைபிளை திடீர்னு திறப்பேன், அங்க என்ன வசனம் வருதோ அதை என்ன பண்ணுவேன், வாசிப்பேன், கேலண்டர்ல போவேன், கேலண்டர்ல அந்த நாள்ல என்ன வசனம் சொல்லிருக்குதோ அதை நான் வாசிப்பேன். இதுதான் என்னது, சடங்காச்சாரமான ஒரு முறை. அப்புறம் மத ரீதியான ஒரு முறை. என்ன மத ரீதியான ஒரு முறை? இன்னைக்கு நான் பைபிளை வாசிக்கலனா நான் போற காரியம் என்ன ஆகாது, விளங்காது. நான் இன்னைக்கு பைபிள் வாசிக்கலனா நான் போய் செய்ய வேண்டிய வேலை என்ன ஆயிடும், நின்னு போயிடும், தடங்கள் ஏற்பட்டு விடும், எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் வராது, எனக்கு வர வேண்டிய பணம் வராது, எனக்கு கிடைக்க வேண்டிய நன்மை கிடைக்காது, கர்த்தருடைய கோபாக்கினைக்கு நான் என்ன ஆயிடுவேன், ஆளாயிடுவேன். அதனால நான் என்ன பண்ணணும், பைபிளை வாசிக்கணும். இதெல்லாம் பலவிதமான முறைகள். ஆனால் ஒரு சரியான முறை ஒன்று இருக்கிறது, சரியான வேத வாசிப்பு முறை. அது என்ன முறை அப்படின்னா, பக்தியான வேத வாசிப்பு முறை. அதாவது ரெவரன்ஷியல் பைபிள் ரீடிங். ரெவரன்ஷியல் அப்படின்னா, இப்போ எங்களுக்கெல்லாம் பேர் ரெவரண்ட். ரெவரண்ட் அப்படின்னா நாங்கள்லாம் கனத்திற்குரியவர்கள், மரியாதைக்குரியவர்கள் அப்படின்னு எங்களுக்கு ஒரு பட்டம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஏன் நாங்கள் கனத்திற்குரியவர்கள், மரியாதைக்குரியவர்களாய் மாறுகிறோம் அப்படின்னா, கடவுளுடைய வேலையை செய்கிறோம், கடவுளுடைய போதனையை உங்களுக்கு போதிக்கிறோம். அதே போலதான் வேதத்தை வாசிக்கும் போது பயபக்தி உள்ள ஒரு முறை இருக்கிறது. அது என்ன முறை அப்படின்னா, நான் கடவுளுடைய வார்த்தையை என்ன பண்ணுகிறேன், வாசித்து தெரிந்து கொள்கிறேன்.
கடவுளுடைய விருப்பத்தை நான் தெரிந்து கொள்ள ஆவலாய் இருக்கிறேன். கடவுள் என்ன விரும்புகிறார், என்னை படைத்தவர் என்னை பற்றி என்ன நோக்கம் வைத்திருக்கிறார், அதை நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். கடவுள் நான் எப்படி நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார், நான் எப்படி நீதியாய் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார், நான் எப்படி நியாயமாய் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார், இதை நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன் என்று அந்த எண்ணத்தோடு வேதத்தை திறந்து படிக்கிறோம் பார்த்தீங்களா? அதுதான் என்ன? பயபக்தியான வேதத்தை வாசிக்கும் ஒரு முறை. ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில இருந்து நிறைய பேருக்கு நிறைய கட்டளைகளை ஆண்டவர் என்ன பண்றாரு, இந்த வேத பிரமாணங்களை குறித்து கர்த்தர் சொல்லி இருக்கிறார். யோசுவா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போமா? யோசுவா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம், இதில் எழுதி இருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி, என்ன பண்ணுமா? நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். நீ உன் வழிகளை என்ன பண்ணுவாய்? வாய்க்கை பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். எப்படி நடந்து கொள்வாயா? புத்திமானாயும் நடந்து கொள்வாய். ஹல்லேலூயா. பாருங்க என்னென்னலாம் இதுல குறிப்பிட்டு வச்சிருக்கிறார் பாருங்க. முதல்ல நியாய பிரமாணம். என்ன பிரமாணம்? நியாய பிரமாணம். அநியாய பிரமாணம் கிடையாது. என்ன பிரமாணம்? நியாய பிரமாணம். பிரமாணம் அப்படின்னா கட்டளை. அப்போ இங்கே கடவுள் ஒரு மனிதன் நியாயமாய் நீதியாய் வாழ்வதற்கு என்ன கொடுத்திருக்கிறாராம்? கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். அப்போ இங்க நல்லா கவனிக்கணும். பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் கட்டளை அப்படின்னு சொல்லும்போது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இதை செய் இதை செய்யாதே. இப்ப பழைய ஏற்பாட்டில் ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அதையும் உங்களுக்கு நான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த வசனத்துக்கு நான் போறேன். இப்போ நீங்க பழைய ஏற்பாடு 39 புஸ்தகம், புதிய ஏற்பாடு 27 புஸ்தகம். இப்போ இந்த பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எப்படி பிரிச்சு வச்சிருக்கிறாங்க அப்படின்றத உங்களுக்கு சுருக்கமா சொல்றேன். பழைய ஏற்பாடு அதை 5 பகுதியாக இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பிரித்து வைத்திருக்கிறார்கள். பழைய ஏற்பாடு 5 பகுதி. புதிய ஏற்பாடு 4 பகுதியாக பிரித்து வைத்திருக்கிறார்கள். சோ 5 4. ஓகேங்களா? இப்ப பழைய ஏற்பாடு 5 அப்படின்னு சொல்லும்போது முதல்ல பஞ்சாகமம். என்ன ஆகமம்? பஞ்சாகமம். 5 ஆகமம் அப்படின்னு அர்த்தம். பாஞ்ச் அப்படின்னா என்னது? 5. பஞ்சாகமம் சொல்லுவாங்க சமஸ்கிருத வார்த்தை. நம்ம தமிழ்ல சொல்லணும்னா 5 ஆகமம். 5 புஸ்தகங்களை கொண்ட ஒரு ஆகமம். ஆதி ஆகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம். அது முதல் பகுதி. 2வது பகுதி வரலாற்று புஸ்தகங்கள். வரலாற்று புஸ்தகங்கள் அப்படின்னு சொல்லும்போது இப்ப இந்த உபாகமத்துக்கு அடுத்த புஸ்தகம் யோசுவா. இப்ப நம்ம வாசம் இல்லையா யோசுவா? அந்த யோசுவாவில இருந்து எது வரைக்கும் அப்படின்னா 1 நாளாகமம் 2 நாளாகமம் வரைக்கும், அதுக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய நிறைய புஸ்தகங்கள். ஓகேங்களா? இப்ப இந்த நாளாகமம் வரைக்கும் வந்ததுக்கு அப்புறமா 3வது வர்றது என்ன அப்படின்னா கவிதை புஸ்தகங்கள். கவிதை ஞான புஸ்தகங்கள் அப்படின்னா யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு. இப்ப இதுக்கு முன்னாடி சொன்ன இல்லையா வரலாற்று புஸ்தகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அது என்னன்னு சொல்லிடுறேன். யோசுவா, நியாயாதிபதிகள், ரூத், 1 சாமுவேல் 2 சாமுவேல், 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள், 1 நாளாகமோ 2 நாளாகமோ, எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர். இதெல்லாம் என்னது? வரலாற்று புஸ்தகங்கள். அப்புறம் கவிதை புஸ்தகங்கள் யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், உன்னத பாட்டு, பிரசங்கி. இதெல்லாம் என்னது? கவிதை ஞான பாட்டுக்கள் புஸ்தகங்கள். அதுக்கப்புறம் தீர்க்க தரிசன ஆகமங்கள். தீர்க்க தரிசன ஆகமங்களை 2ஆ பிரிச்சிருக்கிறாங்க. பெரிய தீர்க்கதரிசிகள், சிறிய தீர்க்கதரிசிகள். அதாவது ஆங்கிலத்தில் சொல்லணும்னா மேஜர் ப்ராஃபெட்ஸ், மைனர் ப்ராஃபெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
இப்போ ஏன் மேஜர் மைனர் பிரிக்கிறாங்க அப்படின்னா, இதுல தீர்க்கதரிசிகள் இவர் பெரியவர் இவர் சின்னவர் அப்படிலாம் கிடையாது. அந்த புஸ்தகத்தினுடைய தன்மை, அதாவது இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா மேஜர் ப்ராஃபிட்ஸ்ல எது எதெல்லாம் வரும் அப்படின்னா, பெரிய தீர்க்க தரிசன ஆகமங்கள்ல ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், தானியேல், அப்புறம் புலம்பல் இதெல்லாம் வரும். இப்போ இது ஏன் இப்படி கொடுத்துருக்குறாங்கன்னா, இதனுடைய அளவு ஜாஸ்தி. நீங்க பார்த்தீங்கன்னா ஏசாயா புஸ்தகத்தில் எத்தனை அதிகாரம் இருக்குது? 66 அதிகாரங்கள் இருக்கிறது. அப்போ இந்த பெரிய தீர்க்க தரிசன புஸ்தகம் அப்படின்றதுனால இதுக்கு என்ன பேர் வச்சிருக்கிறாங்க? பெரிய தீர்க்கதரிசி. அதனுடைய அளவை வச்சு என்ன பண்றாங்க? பிரிச்சுட்டாங்க. மீதி இருக்கக்கூடிய சிறிய தீர்க்கதரிசி மைனர் ப்ராஃபிட்ஸ் அதெல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா 5 அதிகாரம், 3 அதிகாரம், 2 அதிகாரம் அப்படி இருக்கும். அப்போ அதெல்லாம் என்ன? ஓசியா, யோவேல், ஆமோஸ், ஒபதியா, யோனா, மீகா, நாகும், ஆபக்குக், செப்பனியா, ஆகாய், சகரியா, மல்கியா. இதெல்லாம் என்னது? தீர்க்க தரிசன ஆகமங்கள். சோ எத்தனை பகுதி பழைய ஏற்பாட்டுல? இப்ப இருக்கிற மாடர்ன் டைம்ஸ்ல பிரிச்சிருக்கிற பகுதி எத்தனை? 5 பகுதி சொல்லியாச்சு. புதிய ஏற்பாடு 4 பகுதி. முதல் பகுதி நற்செய்தி நூல்கள். நற்செய்தி நூல்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், நற்செய்தி நூல்கள். அடுத்தது சபை வரலாறு, ஹிஸ்டாரிக்கல் புக், சபை வரலாறு, அப்போஸ்தலர் நடபடிகள், தி ஆக்ட்ஸ், தி புக் ஆஃப் ஆக்ட்ஸ், அப்போஸ்தலர் நடபடிகள். ஒரே ஒரு புத்தகம் தான். அது ஆதி திருச்சபையினுடைய வரலாறை என்ன பண்ணுகிறது? சுட்டி காட்டுகிறது. அது 2வது. 3வது நிருபங்கள், கடிதங்கள். 3வது என்னது? நிருபங்கள், கடிதங்கள். நிருபங்கள்னா கடிதங்கள் அர்த்தம், லெட்டர்ஸ். அந்த காலத்துல திருச்சபைகளுக்கு அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க? நிறைய கடிதங்களை எழுதியிருக்கிறார்கள். அந்த கடிதங்கள்ல லிஸ்ட்ல வர்றது யார் எதுனா, ரோமர், 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர், கொலோசையர், 1 தெசலோனிக்கேயர், 2 தெசலோனிக்கேயர், 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, தீத்து, பிலமோன், எபிரேயர், யாக்கோபு, 1 பேதுரு, 2 பேதுரு, 1 யோவான், 2 யோவான், 3 யோவான், யூதா. இதெல்லாம் என்னது? கடிதங்கள். இது 3வது பகுதி. 4வது பகுதி என்னன்னா வெளிப்படுத்தின விசேஷம். அது தீர்க்க தரிசன புஸ்தகம், வெளிப்படுத்தின விசேஷம். இன்னொன்னு அதுக்கு வேற ஒரு பேர் இருக்குது. அதுக்கு பேர் என்னன்னா அப்போகாலிப்டிக் ரைட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வெளிப்பாடு நடையில் எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம். அதனுடைய எழுத்து நடையே ரொம்ப வித்தியாசமான ஒரு எழுத்து நடை. அதனால அதை 4வதா என்ன பண்ணியிருக்கிறாங்க? வச்சிருக்கிறாங்க. சரி, உங்களை கேள்வி கேட்கிறேன். பழைய ஏற்பாட்டில் எத்தனை பகுதி? முதல்ல என்னது? பஞ்சாகமம், 5 ஆகமம். 2வது என்னது? வரலாறு. 3வது என்னது? கவிதை, ஞானப்பாட்டு. 4வது என்னது? தீர்க்க தரிசன, பெரிய தீர்க்கதரிசி. 5வது என்னது? சிறிய தீர்க்கதரிசி. ஓகே, இப்போ வருவோம் புதிய ஏற்பாட்டுல. முதல்ல என்ன? நற்செய்தி நூல்கள் 4, அப்புறம் வரலாறு, திருச்சபை வரலாறு, அப்புறம் கடிதங்கள், அப்புறம் வெளிப்படுத்தின விசேஷம். ஸோ இது 4 தான். இதுதான் நம்மளுடைய வேதத்தில் இருக்கக்கூடிய பிரிவு. சரிங்களா? இப்போ இதுல இருக்கிறது தான் நம்ம என்ன பண்றோம்? வாசிக்கிறோம். இப்போ இந்த ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின வரைக்கும் இருக்கிற மொத்தத்தையும் சேர்த்து ஒன்னா போட்டா 3ஆ பிரிக்கலாம். மொத்தத்தையும் சேர்த்து ஒன்னா போட்டு 3ஆ பிரிக்கலாம். எப்படி அப்படின்னா, முதல்ல டிஸ்கிரிப்டிவ் பேசேஜஸ். டிஸ்கிரிப்டிவ் அதாவது நடந்த சம்பவங்களை எழுதி வைத்திருக்கக்கூடிய வேத பகுதிகள். இப்ப நீங்க பழைய ஏற்பாட்டிலையும் நடந்த சம்பவங்கள் இருக்கிறது, புதிய ஏற்பாட்டிலையும் என்ன இருக்குது? நடந்த சம்பவங்கள் இருக்கிறது. சோ அதுக்கு பேரு டிஸ்கிரிப்டிவ் பேசேஜ். 2வது பிரிஸ்கிரிப்டிவ் பேசேஜ். பிரிஸ்கிரிப்டிவ் பேசேஜ் அப்படின்னா என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய கூடாது. ஓகேங்களா? இப்போ ஆண்டவர் சொல்லுவாரு, நீ விக்கிரக ஆராதனை செய்யாதிருப்பாயாக. அப்படின்னா என்ன செய்யக்கூடாது? விக்கிரக ஆராதனை செய்யக்கூடாது. களவு செய்யாதிருப்பாயாக அப்படின்னா என்ன செய்யக்கூடாது? திருட்டு காரியங்களை செய்யக்கூடாது. உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக அப்படின்னா அது என்னது? என்ன செய்யணுமோ அதை என்ன பண்றாரு? சொல்லி இருக்கிறார். அப்போ பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய கூடாது அப்படின்னு வேத வசனங்கள் இருக்கிறது. இது 2வது.
மூணாவது, கடவுளை பற்றிய வெளிப்பாடு. யாரை பற்றிய வெளிப்பாடு? கடவுளை பற்றிய வெளிப்பாடு. கடவுள் நான் யார் அப்படின்னு கடவுள் என்ன பண்ணியிருக்கிறார்? வெளிப்படுத்தியிருக்கிறார். கடவுளுடைய விருப்பம் என்ன, கடவுளுடைய தன்மை என்ன, கடவுள் எதை விரும்புகிறார், என்ன அவருடைய நோக்கம், இதெல்லாம் என்னது? பைபிள்ல அநேக இடங்கள்ல வசனங்கள் இருக்கிறது. சரியா? அப்ப இதுல 3 இருக்குது. முதல்ல நடந்த சம்பவங்களை பற்றிய விவரங்கள், இரண்டாவது இதை செய் இதை செய்யாதே என்ற கட்டளைகள், மூன்றாவது கடவுள் யார் என்பதை பற்றிய போதனைகள். 3 விஷயங்கள் இருக்கு. சரியா? இப்ப பாருங்க, இந்த நடந்த சம்பவங்களை பத்திலாம் எழுதியிருக்கிறாங்க இல்லையா, அதை பத்தி உங்களுக்கு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நடந்த சம்பவங்கள், அதாவது நடந்த சம்பவங்களை நீங்க வாசிக்கும் போது நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த சம்பவங்கள் அல்லது இந்த விஷயங்கள், இந்த காரியங்கள் எவ்வாறு நடந்திருக்கிறது, எவ்வாறு இதிலே இந்த சம்பவத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள், இதைதான் நீங்க என்ன பண்றீங்க? தெரிந்து கொள்கிறீங்க. புரியுதா நான் சொல்றது? அதுல இருந்து நீங்க என்ன கத்துக்கலாம்? ஒரே ஒரு கோட்பாடு, பாடம் கத்துக்கலாம். என்ன பாடம்? அந்த நபர், அந்த சம்பவத்தில் இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட நபர்கள் நன்மையானதை செய்திருந்தா நம்ம என்ன கத்துக்கலாம்? இந்த மாதிரி நன்மையானதை செய்யணும். அந்த குறிப்பிட்ட சம்பவத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் தீமையானதை செய்திருந்தால் நம்ம என்ன கத்துக்கணும்? இந்த மாதிரி தீமையான காரியங்களை நான் என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாதுன்னு நம்ம கத்துக்கணும். அதுக்கப்புறம் அந்த நிகழ்வுகள், அந்த நிகழ்வுகள் இருக்கு இல்லையா, நடந்த சம்பவங்கள் இருக்கு இல்லையா, அதை நீங்க கொஞ்சம் உற்று நோக்கணுமா. எதுக்கு உற்று நோக்கணும்? ஏன்னா அதுல என்னென்னலாம் நடக்குது, யார் யாரெல்லாம் அதுல இருக்கிறா, அது கடவுள் கொடுத்த கட்டளைக்கு ஒத்து போகிற காரியங்களாக இருக்கிறதா அப்படின்னு என்ன பண்ணணும்? இணைத்து பார்க்க வேண்டும். விளங்குதா நான் சொல்றது? அப்ப கடவுள் ஏற்கனவே கட்டளை கொடுத்திருக்கிறார் இல்லையா, ஆண்டவர் கொடுத்த கட்டளையோடு இந்த சம்பவங்கள் ஒத்து போகிறதா? இப்போ உதாரணம், ஆபிரகாம் எடுத்துக்கோங்க. ஆபிரகாம் ஒரு சூழ்நிலையில என்ன சொல்றாருன்னா, பொய் சொல்றார். சொல்றாரா இல்லையா? சொல்லுங்க. பொய் சொல்றார். ஒரு வாட்டி இல்ல, 2 வாட்டி சொல்றாருன்னு நினைக்கிறேன். 2 வாட்டி பொய் சொல்லுவார். இப்போ அந்த ஆபிரகாம் சொன்னதை வச்சு கடவுள் சொன்ன கட்டளையோட ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் செஞ்சது ரைட்டா தப்பா? தப்பு. ஏன் தப்பு? கடவுள் என்ன சொல்லி இருக்கிறாரு? பொய் சொல்லாதிருப்பாயாக. அப்ப இங்க ஆபிரகாம் என்ன பண்றாரு? ஒரு பொய்யான விஷயத்தை என்ன பண்றாரு? சொல்றார். ஆனா அவர் சொன்ன பொய்யில என்ன இருக்குது? நிறைய அதுல ஆராய்ந்து பாத்தீங்கன்னா, அவர் ஏன் சொன்னார், எதுக்காக சொன்னார், இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. சரி, அது நம்ம அதுக்கப்புறம் நம்ம அதை பத்தி பேசுவோம். ஆனா நான் சொல்ல உங்களுக்கு புரிய வைக்க வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, கர்த்தர் கொடுத்த கட்டளையோடு நடந்த சம்பவங்கள் என்ன பண்ண வேண்டும்? ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அப்பொழுது அந்த சம்பவங்கள், அதுல இருக்கக்கூடிய நபர்கள் கர்த்தர் சொன்னபடி நடந்திருக்கிறார்களா இல்லையா என்பதுதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம், பாடம். விளங்குதா நான் சொல்றது? ஆனா இந்த பிரிஸ்கிரிப்டிவ் பேசேஜ் அப்படின்னு சொல்றது, நாம் எப்படி நடக்க வேண்டும், எது சரி எது தவறு, இதுதான் பிரிஸ்கிரிப்டிவ் பேசேஜ் நமக்கு என்ன பண்ணுது? கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் நமக்கு முன்பதாக எழுத வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சம்பவங்களிலே சிலர் இந்த கட்டளையின்படி நடந்திருக்கலாம், அந்த கட்டளை மீறி என்ன பண்ணியிருக்கலாம்? நடந்திருக்கலாம். அப்படின்னு பார்க்கும்போது ஒரே நபரா தான் இருப்பாரு. அவருடைய வாழ்க்கையில நடந்த பெரிய சம்பவம் எழுதப்பட்டிருக்கும். அந்த சம்பவங்களில் ஒரு சில சூழ்நிலையில அவர் நமக்கு நல்ல உதாரணமா இருப்பாரு, ஒரு சில சூழ்நிலை அவருக்கு நம்ம எப்படி உதாரணமா இருப்பாரு? கெட்ட உதாரணமாக இருப்பார். அப்போ ஒரு சில சூழ்நிலைகளே அவர் நம்முடைய வாழ்க்கைக்கு நல்ல உதாரணமா எடுத்துக்கொள்ளலாம், ஒரு சில சூழ்நிலையை அவர் நம்ம வாழ்க்கைக்கு நல்ல உதாரணமா என்ன பண்ண முடியாது? எடுத்துக்கொள்ள முடியாது. நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? புரியுதா? இப்படிதான் இந்த சம்பவங்களையும் கட்டளைகளையும் ஒப்பிட்டு என்ன பண்ண வேண்டும்? வேத வசனங்களை நாம் வாசித்து தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்போ இந்த பிரிஸ்கிரிப்டிவ் பேசேஜ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இதை பற்றி ஒரு சில காரியங்கள் உங்களுக்கு நான் சொல்றேன். அதாவது பிரிஸ்கிரிப்டிவ் பேசேஜ் அப்படின்னா கட்டளைகள், இதை செய் இதை செய்யாதே அப்படின்னா, இந்தந்த செயல்பாடுகள், இந்தந்த காரியங்கள், இந்தந்த விஷயங்கள் எவ்வாறு அமைய வேண்டும்
அல்லது நீங்கள் எப்படிப்பட்ட முடிவு வர வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களோ அப்படிப்பட்ட முடிவு வருவதற்கு எப்படிப்பட்ட வழிமுறைகளை, வழிகாட்டுதல்களை நீங்கள் பின்பற்ற வேண்டும். இப்போ யோசுவாவுக்கு ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? நீ உன் வழிகளை வாய்க்க பண்ணுவாய். அப்போ யோசுவாக்கு என்ன விருப்பம்? வழி வாய்க்க பண்ணணும். ஏன் வழி வாய்க்க பண்ணணும்னா, கடவுள் சொன்னபடி நான் என்ன பண்ணணும்? செய்யணும். அப்படி செஞ்சா என் வழி என்னாகும்? வாய்க்கை அடையும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, அரசு பணியாற்றக்கூடிய எல்லா அரசு அலுவலகங்கள், அது வந்து பல பல துறைகள் இருக்குது. அதுல நிறைய துறைகள்ல ஒரு உதாரணம் எடுத்துக்குவோம். கல்வித்துறை அல்லது மருத்துவத்துறையில மருத்துவத்துறை எடுத்துக்குவோம். மருத்துவத்துறை அப்படின்னு சொல்லும்போது, அரசு ஏற்கனவே அந்த மருத்துவ துறையிலே பணியாற்றக்கூடிய ஒவ்வொரு நிலை பணியாளர்களுக்கும் ஒரு வழிமுறைகளை என்ன பண்ணியிருப்பாங்க? வகுத்து கொடுத்திருப்பாங்க. வழிமுறை அல்லது வழிகாட்டு முறை. இப்போ இது அந்த பொசிஷன் வர்றவங்களுக்கு, அவங்க அந்த ஏற்கனவே அந்த வேலையில் இருக்கிற அனுபவசாலிகள் என்ன பண்ணுவாங்க? இந்த இடத்துல இந்த சூழ்நிலையில இந்த காரியத்தை நீ என்ன பண்ணணும்? செய்யணும். இந்த காரியத்தை நீ என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணிப்பாங்க? வழிகாட்டு முறைகளை அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ புதுசா வேலைக்கு வர்றவரு கொஞ்சம் கொஞ்சமா அதை என்ன பண்ணுவாரு? கத்துக்குவாரு. ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துல அவருக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடும். அப்போ அவர் ஒண்ணா படிச்சு ஞாபகம் வச்சுக்க வேணாம். எல்லாமே அவர் மைண்ட்ல என்ன பண்ணும்? இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா அவர் என்ன பண்ணுவார்? அதெல்லாம் பின்பற்றுவார். இப்போ அவர் அதை பின்பற்றுவதை தவறுவானால் அரசாங்கம் என்ன பண்ணும்? அவர் மேல நடவடிக்கை எடுக்கும். ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, எல்லா இடங்களிலும் இப்படிப்பட்ட வழிமுறைகள், விதிமுறைகள் இருக்கிறது. அதே மாதிரிதான் கிறிஸ்தவம். இயேசுவை ஏற்றுக்கொண்ட, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற நபர் என்று சொல்லி நாம் வரும்போது, நமக்கும் வேத வசனம் நமக்கு என்ன கொடுக்குது? சில வழிமுறைகள், விதிமுறைகள், வழிகாட்டுதல்களை வேதம் நமக்கு என்ன பண்ணியிருக்குது? எழுதி வைத்திருக்கிறது. அப்போ அந்த வழிமுறைகளை நீங்க தெரிஞ்சுக்கணுமா, தெரிஞ்சுக்க வேண்டாமா? சொல்லுங்க. ஆனா எது இன்னைக்கு பிரபலமா இருக்கு தெரியுமா? சபையில ஒரு வழிமுறை இருக்குது. சபை போதகர் சிலதை கத்து கொடுத்திருக்கிறாரு. என்ன கத்து கொடுத்திருக்கிறாரு? செருப்பு போடாத, வாட்சி போடாத, பூ வைக்காத, இதை பண்ணாத, அதை பண்ணாதன்னு பைபிள்ல இல்லாத வழிமுறைகளை சிலர் சொல்லி கொடுத்திருக்கிறார் பாஸ்டர். அந்த சபைக்கு சில வழிமுறைகள் இருக்கும். அதுல ஆணித்தனமா சிலர் பின்பற்றுவாங்க. அதை நம்ம முக்கியத்துவப்படுத்துறதே கிடையாது. எதை முக்கியத்துவப்படுத்துறோம்? வேத வசனத்தில் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வழிமுறைகள். ஒரு கிறிஸ்தவர் இயேசுவை கடவுளாக ஏற்றுக்கொண்டு இயேசுவுக்கு பின் செல்லுகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு கிறிஸ்தவரும் இயேசு என்ன வழிமுறைகளை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாரோ அந்த வழிமுறைகளை நாம் என்ன பண்ண வேண்டும்? பின்பற்ற நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இப்ப நீங்க புதுசா கிறிஸ்தவத்துக்குள்ள வந்தீங்களோ, பழசா வந்தீங்களோ, உங்களுக்கு அந்த வழிமுறை தெரியாமல் இருக்கலாம். அதுக்கு தான் என்ன சொல்றோம்? பைபிளை படிங்க, பைபிளை படிங்க, பைபிளை படிங்க. பைபிள்ல இருந்து அந்த வழிமுறைகளை என்ன பண்ணுங்க? கற்றுக்கொள்ளுங்க. நீங்க மறுபடியும் 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 படிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா எங்க ஆயிடுது? உங்க மைண்ட்ல போய் ரெஜிஸ்டர் ஆயிடும். நீங்க மறுபடியும் ஓபன் பண்ணி படிக்க வேண்டாம். ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் ஒரு கிறிஸ்தவர், நான் இயேசுவை பின்பற்றுகிறேன், ஆகவே நான் இப்படிதான் என்ன பண்ண வேண்டும்? நடக்க வேண்டும். அதே மாதிரி மருத்துவத்துல ஒரு வழிமுறை இருக்கிறது. அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா பிரைவசி பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. பிரைவசி பாலிசி அப்படின்னா என்னன்னா, ஒரு பேஷண்ட் ஒருத்தங்க வராங்க இல்லையா, அவங்களுடைய வியாதி, அவங்க எதுக்காக ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க, அவங்களுக்கு என்ன வியாதி இருக்குது அப்படின்றத வெளியே என்ன பண்ணக்கூடாது? யார்கிட்டையும் போய் சொல்லக்கூடாது. அது அந்த மருத்துவர் மேல் விழுந்த ஒரு கடமை. அந்த பேஷண்ட் என்ன பண்ணுவாங்க? அவங்க உடம்ப பத்தி எல்லாமே சொல்லுவாங்க. யார்கிட்ட சொல்லுவாங்க? மருத்துவர்கிட்ட சொல்லுவாங்க. மருத்துவர் அதை கேட்கணும். கேட்டு அவங்களுக்கு என்ன பண்ணணும்? ட்ரீட்மெண்ட் மட்டும் கொடுக்கணுமே தவிர அந்த நபரை பற்றிய இந்த உண்மைகளை என்ன பண்ணக்கூடாது? வெளியே போய் யார்கிட்ட என்ன பண்ணக்கூடாது? அதை வெளிப்படுத்தக்கூடாது. அது ஒரு பாலிசி.
ஸோ இந்த மாதிரி நிறைய பாலிசி இருக்குது. அதே மாதிரி கிறிஸ்தவத்திலையும் வேத வசனத்துல நமக்கு ஆண்டவர் என்ன எழுதி கொடுத்திருக்கிறார்? நிறைய பாலிசி, ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ். இதை நம்ம என்ன பண்ண வேண்டும்? பின்பற்ற வேண்டும். அதனாலதான் ஆண்டவர் யாருக்கு சொல்றாரு? யோசுவாவுக்கு சொல்றாரு, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. வாயை விட்டு பிரியாதிருப்பதாகனா அப்படியே எடுத்து வாய் மேல வச்சுக்கணுமா? சொல்லுங்க, என்ன அர்த்தம்? திறந்து திறந்து என்ன பண்ணிட்டே இருக்கணும்? படிச்சுக்கிட்டே இருக்கணும். அதாவது மெமரி டெவலப்மெண்ட்ல ஒரு காரியம் சொல்றாங்க. என்ன காரியம்னா, நீங்க சொல்றது உங்க காதுல என்ன பண்ணுமா? கேட்கணும். நீங்க சொல்லி காதுல கேட்டு சொல்லி காதுல கேட்டே இருந்தீங்கன்னா நாளடைவுல நீங்க சொல்ற விஷயம் என்ன ஆயிடும்? மூளையில போய் ரெஜிஸ்டர் ஆயிடும். அதனாலதான் யோசுவாவுக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. அப்புறம் இதில் எழுதி இருக்கிறவைகளின் படி எல்லாம், எதை பத்தி மட்டும் தான் பேசுறாரு? நியாய பிரமாணம், நியாயத்தை கற்றுக் கொடுக்கும் கட்டளைகள். இந்த கட்டளைகள், இந்த எழுதியிருக்கிற கட்டளைகள் எல்லாம் நீ செய்ய எப்படி இருக்குமா? கவனமாயிரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுள் எதை செய்யின்னு சொல்றாரோ அதை கவனமா செய்யணும். எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றாரோ அதை என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. அதுலயும் எப்படி இருக்கணும்? கவனமா இருக்கணும். அப்புறம் பாருங்க, இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அதாவது இத ஒரு சிலர் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, ஒரு வசனத்தை எடுத்துக்க வேண்டியது, அந்த காலையில அந்த ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு காலையில இருந்து நைட் வரைக்கும் அந்த வசனத்தை என்ன பண்ண வேண்டியது? யோசிக்க வேண்டியது. இப்படி யோசிக்க 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 அவங்களுடைய எண்ணங்கள்ல அந்த வசனத்தை பற்றி நிறைய கருத்துக்கள் அவங்க எண்ணங்கள்ல தோன்றும். உடனே அதெல்லாம் என்ன பண்ண வேண்டியது? நோட் பண்ணி வச்சுக்கிட்டு, இந்த வசனத்துக்கு ஆவியானவர் எனக்கு நிறைய விளக்கங்கள் என்ன பண்ணியிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறாரு. நிறைய இந்த வசனத்துக்கான ஆழமான சத்தியங்கள் எல்லாம் எனக்கு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? வெளிப்படுத்தி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அதை என்ன பண்றது? ஒரு போதனையாக போதிக்கிறது. இது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இதை எழுதும் போதே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? இதை எழுதும் போதே இதுல இருக்கிற சத்தியத்தை ஆவியானவர் என்ன பண்ணிட்டாரு? வெளிப்படுத்திட்டார். ஏற்கனவே இந்த எழுதப்பட்டதிலே என்ன இருக்கிறது? சத்தியம் இருக்கிறது. புது ஒரு சத்தியத்தை உங்கள் மனதிலே ஆவியானவர் என்ன பண்ண மாட்டார்? கொண்டு வந்தெல்லாம் கொடுக்க மாட்டார். அப்படி வருதுன்னா அது உங்களுடைய கற்பனை திறன், உங்களுடைய திங்கிங் எபிலிட்டி, கிரியேட்டிவிட்டி. நீங்க என்ன பண்றீங்க? புதுசு புதுசா அந்த வசனத்துக்கு என்ன பண்றீங்க? அர்த்தங்களை கொடுக்குறீங்க. நீங்க கொடுக்குற அர்த்தத்துக்கு என்ன பேர் வச்சுக்கிறீங்க? ஆவியானவரின் வெளிப்பாடுன்னு ஒரு பேரை வச்சுக்கிறீங்க. ஆனா நல்லா புரிஞ்சுக்கணும், ஏற்கனவே இந்த வேத வசனங்கள்லாம் யாரால் கொடுக்கப்பட்டது? தேவ ஆவியினால் என்ன பண்ணப்பட்டிருக்குது? அருளப்பட்டது. அப்ப இந்த ஏற்கனவே இந்த வேத வசனம் தான் நமக்கு ஆவியான தேவனாலே கொடுக்கப்பட்ட சத்தியம். இதுல புது விஷயங்களை நாம் இணைக்க வேண்டிய, புகுத்த வேண்டிய, சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ நம்முடைய கடமை என்ன? வாசிக்கிற வசனத்தை சரியான விதத்தில் என்ன பண்ண பார்க்கணும்? புரிந்து கொள்வதற்கு முயற்சி பண்ண வேண்டும். அதுக்கு பேர் தான் என்னது? தியானம். ஆனா நமக்கு சபையில் எப்படி, எனக்கெல்லாம் அப்படிதான் கற்றுக் கொடுத்தாங்க. ஒரு வசனத்தை வச்சு நீ தியானிக்கணும், அதே யோசிக்கணும். ஆனா அப்படி இல்லை. சரியான விதம் என்னன்னா, அந்த வசனம் என்ன சொல்ல வருகிறது, அந்த வசனத்தினுடைய கருத்து என்ன, அந்த வசனத்தில் இருக்கிற மேல் வசனங்கள் என்ன சொல்லுகிறது, கீழ் வசனங்கள் என்ன சொல்லுகிறது, அந்த மொத்த வசனங்களுடைய கருத்துக்கள் என்ன, அதை நான் சரியாக என்ன பண்ண வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். அது பேர் தான் என்னது? தியானிக்கிறது. அங்க கடவுள் என்ன சொல்ல வரார், மோசே என்ன சொல்ல விரும்புகிறார், மக்கள் அதை எப்படி புரிந்து கொண்டார்கள், இதெல்லாம் என்ன பண்ணணும்? அந்த வசனத்திலிருந்து நாம் என்ன பண்ணணும்? புரிந்து கொள்ள முயற்சி செய்யணும். நம்முடைய சிந்தனைகளை கொண்டு போய் அந்த வசனத்துல என்ன பண்ணக்கூடாது? திணிக்க கூடாது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? நாம அந்த வசனத்தை வாசிக்கும் போது நம்ம மனசுல வர கற்பனைகளை அதுல கொண்டு போய் வசனத்தை திணிக்க கூடாது. வசனத்தை வாசிக்கும் போது வசனம் என்ன சொல்லுது, வசனம் என்ன பேசுது, ஆண்டவர் என்ன சொல்றாரு,
அதை தான் நம்ம எடுக்க முயற்சி பண்ணணும். அதுக்கு பேர் தான் என்னது? தியானம். புரியுதுங்களா? இரவும் பகலும் தியானிக்கிறதுனா என்ன அர்த்தத்துல சொல்றாரு? முக்கியத்துவம். வேத வசனத்துக்கு என்ன கொடுக்கணும்? முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. சொல்றாரு, இப்படிலாம் நீ செஞ்சினா உன் வழியை நீ என்ன பண்ணுவாய்? வாய்க்க. என் வழியே வாய்க்க மாட்டுது, நான் செய்யறதெல்லாம் சக்சஸ் இல்லாம போகுது, வெற்றியே கிடைக்க மாட்டுதுன்னு நினைக்கிறீங்களா? வேத வசனத்தை என்ன பண்ணுங்க, ஒழுங்கா உட்காந்து வாசிக்கிறதுக்கு நேரத்தை ஒதுக்குங்க. கடவுள் என்ன சொல்ல வர்றாருன்றதை புரிஞ்சுக்கோங்க. கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடங்க. நீங்க செய்யறதெல்லாம் என்ன பண்ணும்? வாய்க்கும். அப்புறம் சொல்றாரு, அப்பொழுது நீ புத்திமானாயும் என்ன பண்ணுவாய்? நடந்து கொள்வாய். இது யாருக்கு சொல்லப்பட்டது? யோசுவாவுக்கு சொல்லப்பட்டது. ஏன் இதை யோசுவாவுக்கு ஆண்டவர் சொல்றாரு? யோசுவா எப்படிப்பட்ட நிலையில இருக்கிறார்னா, மோசே இறந்து விட்டார். மோசே ஒரு பெரிய தலைவர். எகிப்து தேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரவேல் ஜனங்களை பெரிய அற்புதங்களை செய்து விடுதலையாக்கி, செங்கடலை பிளந்து, மன்னாவை வருவித்து, தண்ணீரை வருவித்து, இந்த ஜனங்களை போஷித்து என்ன பண்ணவர்? வழிநடத்தி கொண்டு வந்த பெரிய தலைவர். இப்போ அவர் உயிரோட இல்லை. இப்போ கடவுள் என்ன சொல்லிட்டாரு மோசே கிட்ட? உனக்கு அடுத்த இடத்துல யாரை கொண்டு வந்து நிறுத்து? யோசுவாவை கொண்டு வந்து. இப்போ யோசுவா தான் என்ன பண்ணணும்? இந்த பெரிய ஜனக்கூட்டத்தை வழி நடத்தணும். இப்போ யோசுவாவுக்கு எப்படி இருக்கும்? ஐயோ, எப்படி இந்த ஜனத்தை நடத்த போறேன்? மோசேவையே ஒரு வழி பண்ண ஜனக்கூட்டம் இது, என்ன பண்ணுவாங்களோ அப்படின்னு அவர் நினைக்கும் போதுதான் ஆண்டவர் யார்கிட்ட பேசுறாரு? யோசுவா கிட்ட பேசுறாரு. சொல்றாரு, நீ ஒன்னும் ஒரே பண்ணாத, நான் கொடுத்த கட்டளையை அப்படியே என்ன பண்ணு, டெய்லி உட்காந்து வாசித்து எல்லாத்தையும் என்ன பண்ணு, மண்டையில ஏத்து, அதை தியானி, அதை நல்லா புரிஞ்சுக்கோ. அப்போ நீ என்ன பண்ண முடியும்? இந்த ஜனங்களை அழகா வழி நடத்தி என்ன பண்ண முடியும்? கொண்டு போக முடியும். அப்போ நீ இந்த ஜனங்களுக்கு மத்தியில புத்திமானாக நீ என்ன பண்ண முடியும்? நடந்து கொள்ள முடியும் என்று ஆண்டவர் அவருக்கு ஆலோசனை கொடுக்கிறார். 2 ராஜாக்கள் 22வது அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது பிரதான ஆசாரியன் ஆகிய இல்கியா சம்பிரதியாகிய சாப்பானை நோக்கி, நான் கர்த்தரின் ஆலயத்திலே நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கண்டுபிடித்தேன் என்று சொல்லி அந்த புஸ்தகத்தை சாப்பானிடத்தில் கொடுத்தான். அவன் அதை வாசித்தான். என்ன நடக்குதுங்க? ராஜாக்கள் மக்கள் கேட்கிறாங்க, சாமுவேலுக்கு அப்புறமா எங்களுக்கு ராஜா வேணும்னு. உண்மையா பாத்தீங்கன்னா ஆண்டவருக்கு ராஜாக்கள் வருவது ஆண்டவருக்கு பிரியமானது அல்ல. அப்போ ஆண்டவர் பிரியம் இல்லை. ஆனா ஜனங்க கேட்கறாங்க. ஆண்டவர் என்ன சொல்றார் சாமுவேல் கிட்ட? ஜனங்க இஷ்டப்படி என்ன பண்ணு, செய். சாமுவேலுக்கு வருத்தம், ஆண்டவரே என்ன தள்ளிட்டு ராஜாவை கேட்கறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, சாமுவேலே, அவர்கள் உன்னை என்ன பண்ணவில்லை, தள்ளவில்லை. யாரை தள்ளினார்கள்? என்னை தள்ளினார்கள். அப்போ ஆண்டவரை ஒதுக்கிட்டு யாரை கொண்டு வராங்க? ராஜாக்களை கொண்டு வராங்க. இப்ப இந்த ராஜாக்கள் எப்படி நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கிறார்? அவங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். அதுல ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உபாகமம் 17ஆம் அதிகாரத்துல வாசித்தீங்கன்னா அதுல வரும். என்னன்னா, ராஜா தனக்கென்று ஒரு நியாயப்பிரமாண பிரதியை ஆசாரியத்துல கேட்டு வாங்கி அவர் உட்கார்ந்து கைப்பட என்ன பண்ணுமா, அதை எழுதி தனக்கு ஒரு காப்பி, ஒரு பிரதி அவர் என்ன பண்ணுமா, வைத்து கொள்ள வேண்டும். அதையும் வாசிக்கலாமா? உபாகமம் 17:20. அவன் லேவியராகிய ஆசாரியரிடத்தில் இருக்கிற நியாயப்பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எழுதி தன்னிடத்தில் வைத்துக்கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். இப்படி செய்வதினால் தானும் தன் குமாரரும் இஸ்ரவேலின் நடுவே தங்கள் ராஜ்யத்திலே நீடித்து வாழ்வார்கள். இப்ப இது எங்க கொடுக்கிறார் ஆண்டவர்? உபாகமத்துல கொடுக்கிறார். நீங்க உடனே நினைக்கூடாது, ஆண்டவர் ஏற்கனவே ராஜாவை பத்தி கட்டளை கொடுத்துறாரு, அப்போ அது ராஜா வருவது எப்படி ஆண்டவருக்கு பிரியம் இல்லைன்னு சொல்வீங்க அப்படின்னு கேட்க கூடாது. ஏன்னா இவங்க ராஜா வேணும்னு கேட்பாங்கன்னு ஆண்டவருக்கு முன்னாடியே என்ன பண்ணும், தெரியும். அதனாலதான் உபாகமத்துல ஒரு ராஜா வந்தா அவன் எப்படி இருக்கணும், யாரா இருக்கணும், என்னவா இருக்கணும் என்ன பண்ணிட்டாரு, ஏற்கனவே கட்டளை கொடுத்துட்டாரு. பிரிஸ்கிரிப்ஷன், வழிமுறை, வழிகாட்டு முறை என்ன பண்ணிட்டாரு, கொடுத்துட்டார். ஆனா ராஜாக்கள் அதை பின்பற்றினாங்களான்னு கேட்டா என்ன பண்ணல, பின்பற்றவில்லை.
எந்த ராஜாவும் லேவியர்கிட்ட இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாங்கி தனக்குன்னு ஒரு பிரதி என்ன பண்ணல, எழுதல, அதை வாசிக்கல, அதன்படி அவங்க என்ன பண்ணல, ஜனங்களையும் வழி நடத்தவில்லை. இப்போ நம்ம 2 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரத்துல வாசித்தோம் இல்லையா, அது பல நாட்கள் பல ஆண்டுகள் கழித்து நடக்கிற ஒரு சம்பவம். சவுல் ராஜா வந்துட்டாரு, தாவீது ராஜா வந்துட்டாரு, சாலமோன் ராஜா வந்துட்டாரு. சாலமோன் ராஜாக்கு அப்புறம் ராஜ்யம் 2ஆ பிரியுது. அந்த வடக்கு ராஜ்யத்துக்கு சில ராஜாக்கள், தெற்கு ராஜ்யத்துக்கு சில ராஜாக்கள் அப்படியே வந்துகிட்டே இருக்கிறாங்க. அந்த சூழ்நிலையில இந்த சம்பவம் நடக்குது. 2 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரத்துல என்ன நடக்குது, பிரதான ஆசாரனாகி இல்கியா சம்பிரதியாகிய சாப்பானை நோக்கி, சம்பிரதினா அவன் ஏதோ ஹெல்ப்பர் நினைக்கிறேன், அவன் கிட்ட சொல்றான், சாப்பானை நோக்கி, நான் கர்த்தரின் ஆலயத்திலே நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கண்டுபிடித்தேன். இது எப்படி இருக்கு தெரியுமா, சர்ச்சுக்கு கிளீன் பண்ணி வெள்ளை அடிக்க கிளீன் பண்ணோம். அப்ப எங்களுக்கு என்ன கிடைச்சது, என்ன கிடைச்சது, பைபிள் கிடைச்சது. எப்படி இருக்கிற நிலைமை பாருங்க. சர்ச்சை கிளீன் பண்ணோம், அப்ப எங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு, ஒரே ஒரு பைபிள் கிடைச்சிச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த சர்ச்சில் பைபிளை பத்தியே யாருக்கும் ஒன்றும் தெரியாது, சர்ச்சுக்கு வரவங்க கையிலும் பைபிளை பத்தி ஒன்றும் தெரியாது. ஆனா பைபிள் ஒன்று அங்க இருக்குது, ஆனா அது அவங்க கண்ணுக்கு இத்தனை வருஷமா தெரியல. அப்படிப்பட்ட ஒரு அவல நிலையில தான் யார் இருந்தா, இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தாங்க, ராஜாக்கள் இருந்தாங்க. நியாயப்பிரமாண புஸ்தகம் எங்க இருக்குது, எங்க இருக்குது, ஆலயத்துல இருக்குது. சாலமோன் கட்டின ஆலயத்துல இருக்குது. ஆனா எங்க இருக்குது, எப்படிப்பட்ட கண்டிஷன்ல இருக்குது, அதுல என்ன இருக்குது, இதெல்லாம் யாருக்குமே தெரியாது. அப்ப நீங்க கேட்கலாம், அப்ப என்னதாங்க ஜனங்கள்லாம் பின்பற்றி கொண்டு வந்தாங்க, என்ன பின்பற்றி கொண்டு வந்தாங்கன்னா, பிரதான ஆசாரியர் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்த தவறான மனித போதனைகளையும் மனித பாரம்பரியங்களையும் மூட பழக்க வழக்கங்களையும் ஜனங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பின்பற்றி கொண்டு வர்றாங்க. இப்போ ஒரு நாள் ஏதோ சர்ச்சை கிளீன் பண்ணும்போது என்ன கிடைச்சிச்சு, நியாயப்பிரமாணம் புஸ்தகம் கிடைச்சிட்டு, அதை கொண்டு வந்து சாப்பான் இடத்துல என்ன பண்றானா, கொடுத்தான். அவன் அதை என்ன பண்ணானா, வாசித்தான். 10ஆம் வசனம், சம்பிரதியாகிய சாப்பான் பின்னையும் ராஜாவை நோக்கி, ஆசாரியனாகிய இல்கியா என்னிடத்தில் ஒரு புஸ்தகத்தை கொடுத்தான். அது என்ன புஸ்தகம் அவனுக்கே தெரியல. என்ன சொல்றான், ஏதோ சர்ச்சை கிளீன் பண்ணும்போது எவரோ புஸ்தகம் கிடைச்சுன்னு சொல்லி ஆசாரியன் என்கிட்ட கொடுத்தாங்க, ஐயா ஒரு புஸ்தகம் கிடைச்சிருக்குது, இந்தாங்க ராஜா அப்படின்னு கொண்டு வந்து என்ன பண்றான், ராஜா கையில கொடுக்குறான் என்று அறிவித்து அதை ராஜாவுக்கு முன்பாக வாசித்தான். ராஜா நியாயப்பிரமாண புஸ்தகத்தின் வார்த்தைகளை கேட்டபோது வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு ஆசாரியனாகிய இல்கியாவுக்கும் சாப்பானின் குமாரனாகிய அக்கிகாமுக்கும் மீகாயாவின் குமாரனாகிய அக்போருக்கும் சம்பிரதியாகிய சாப்பானுக்கும் ராஜாவின் ஊழியக்காரனாகிய ஆசாயாவுக்கும் ராஜா கட்டளையிட்டது. சரி, ஓகே. இப்பதான் ராஜாவுக்கே என்ன தெரியுது, நியாயப்பிரமாணம்னு ஒரு புஸ்தகம் இருக்குது, அந்த புஸ்தகத்துல கடவுள் என்ன கொடுத்திருக்கிறாரு, சில கட்டளை கொடுத்திருக்கிறாரு, இத இன்ன வரைக்கும் நம்ம என்ன பண்ணதே இல்லை, கடைபிடித்ததே கிடையாது. இதை கேட்ட உடனே அவனுக்கு எப்படி ஆயிடுச்சு, பதத்து போய் வெடத்து போய் என்ன பண்றான், சட்டையே கிழிச்சுக்கிறான். அது சட்டை கிழிக்கிறது என்னன்னா ஒரு பெரிய துக்கத்தின் வெளிப்பாடாக அவன் எதை பண்றான், அதை அவன் செய்யறான். அதுக்கப்புறமா நிறைய கட்டளை எல்லாம் கொடுக்குறான். அப்போ அந்த ராஜா இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் ஒழுங்கா போகுது. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, மறுபடியும் கழுதை தெரிஞ்சு என்ன ஆயிடுச்சு, கெட்டருமான கதையா மாறிடுச்சு. இதுதான் பழைய ஏற்பாட்டில் நடந்த கதைகள். அப்போ அவங்க நியாயப்பிரமாண புஸ்தகத்துக்கு சரியான முக்கியத்துவம் கொடுக்காததினாலே பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை அவங்க என்ன பண்ணாங்க, இழந்து போனார்கள். ஒரு சுதந்திரவாளியாக அனுபவித்த அந்த நாட்டின் பலன்களை இழந்து வேறு தேசங்களுக்கு என்னவா போயிட்டாங்க, அடிமைகளாக போய்விட்டார்கள். இதுதான் அவங்களுக்கு நடந்தது. ஏதேன் தோட்டத்துல அதுதான் நடந்தது. கடவுளுடைய கட்டளை கீழ்ப்படியாமல் போனதுனால ஏதேன் தோட்டத்துல இருந்து அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, துரத்தப்பட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போனதுனாலே பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல இருந்து என்ன பண்ணப்பட்டாங்க, துரத்தப்பட்டாங்க. அதே நிலைமை தான் நமக்கும்.
இப்ப ஆண்டவர் ஏற்கனவே நமக்கு என்ன கொடுத்து வச்சிருக்கிறாரு? நித்திய ஜீவனை கொடுத்து வச்சிருக்கிறாரு. நம்ம ஒழுங்கா வேத வசனத்தை வாசிக்கல, வேத வசனத்தின்படி நடக்கலனா அந்த நித்திய ஜீவனை நாம் என்ன பண்ணி விடுவோம்? இழந்து போய் விடுவோம். அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. நான் சொல்ல வேண்டிய என் கடமை நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். பைபிளை படிங்க, பைபிளை படிங்கன்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன். நீங்க படிக்கிறது படிக்காது உங்களுடைய விருப்பம். நீங்க படிச்சு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிச்சு நடந்தீங்கன்னா உங்களுடைய நித்திய ஜீவனை நீங்க என்ன பண்றீங்க? காத்து கொள்றீங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா நீங்களே உங்கள் நித்திய ஜீவனை என்ன பண்றீங்க? இழந்து போறீங்கன்னு அர்த்தம். நம்ம ஏற்கனவே அந்த வசனத்தை வாசித்தோம். என்ன வசனத்தை வாசித்தோம்? இதை கேட்டு இதன்படி செய்யலைன்னா உங்களை நீங்களே என்ன பண்ணிக்கிறீங்க? ஏமாத்திக்கிறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க நினைச்சுக்குவீங்க, ஆண்டவர் எனக்கு நித்திய ஜீவன் கொடுப்பாரு, ஆண்டவர் எனக்கு நித்திய ஜீவன் கொடுப்பாரு, எனக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும் அப்படின்னு நீங்க உங்களே என்ன பண்ணிக்கிறீங்க? ஏமாத்திக்கிறீங்க. எப்போ? வசனத்தை வாசிக்காம, வசனத்தின்படி நடக்காம, ஆனா சபைக்கு வந்துகிட்டு போதனை கேட்டுக்கிட்டு காணிக்க கொடுத்துக்கிட்டு நானும் ஒரு கிறிஸ்தவன் வாழ்ந்துகிட்டு உங்களை நீங்களே என்ன பண்ணிக்கிறீங்க? ஏமாத்திக்கிறீங்க. உங்க கண்ணை மூடும் போதுதான் தெரியும் நீங்க எங்க இருப்பீங்க? நித்திய ஆக்கினையில இருப்பீங்க. அதனாலதான் உங்களுக்கு மறுபடியும் என்ன பண்ணிட்டே இருக்கோம்? வான் பண்ணிட்டே இருக்கோம். வேதத்தை திறந்து வாசிங்க. இதுல நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது எதுக்குன்னா, பிரிஸ்கிரிப்டிவ் பேசேஜ். என்ன சம்பவம் நடந்தது அதை பத்திலாம் நீங்க கவலையே பட வேணாம். அதை நீங்க ஒரு டைம் வாசிக்கிறீங்களா, இந்த சம்பவங்கள் நடந்து வாசிக்கிறீங்களா, நல்ல கருத்துக்களை எடுத்துக்கோங்க, அதோட விட்டுருங்க. ஆனா எது நமக்கு ரொம்ப முக்கியம்? கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய வழிமுறைகள், விதிமுறைகள், கட்டளைகள், பிரமாணங்கள், அது நமக்கு மிக முக்கியமானது. ஒரு கிறிஸ்தவராக என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. இதை நாம் தெரிந்து கொள்வதற்காக வேதத்தை என்ன பண்ண வேண்டும்? அனுதினமும் வாசிக்க வேண்டும். ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. அப்ப வேதத்தை நாம் வாசிக்கும் போது நாம் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் இந்த உலகத்திலே வாழ்ந்து நித்திய ஜீவனை என்ன பண்ண முடியும்? சுதந்தரிக்கும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம், ஜெபம் செய்வோம்.